நீங்க வீணடிக்க மாட்டீங்க. இந்த நேரத்தை வீணாக போகிறதே என்று சொல்லி நாம் நினைக்க மாட்டோம். அதனால நாம் பயபக்தியோடு கூட தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய காதிலே வரும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் என்ற உணர்வோடு கூட நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். அது மாத்திரம் கிடையாது, வசனம் கிடைக்கக்கூடாத நாட்கள் வரப்போகிறது. ஆலயத்தில் ஆராதிக்க முடியாத நாட்கள் வந்துவிட்டது. வசனம் கிடைக்கக்கூடாத நாட்கள் வருகிறதற்கு முன்பாக வார்த்தைகள் கிடைக்கும் போது அதை அதனுடைய கௌரவத்தோடு கூட நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசிப்போம் என்று சொன்னால் இந்த நாட்களிலே தேவன் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு இது ஒரு கருவியாக இருக்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிஸ்தானம், அஸ்திபாரம் மிகவும் உறுதியாக இடப்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். இந்த நாட்களிலே எஸ்ராவின் புஸ்தகத்திலேயும் ஆகாய், சகரியா என்ற புஸ்தகத்துல தேவன் ஒரு எழுப்புதலுக்காக நம்ம எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் தேவ ஆலயத்தை அவர்கள் கெட்டுகிற விஷயத்தோடு ஒப்பிட்டு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே கூட அந்த ஆலயத்தினுடைய வேலை தொடங்கப்பட்டு அஸ்திபாரம் சந்தோஷமாக போடப்பட்டதுக்கு பிற்பாடு வேலை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் வாசித்தோம். நிறுத்தப்பட்ட வேலை ஏன் நிறுத்தப்பட்டது, எதற்காக தடைப்பட்டது என்று சொல்லி எல்லாம் அதனுடைய காரணங்கள் என்ன, அதாவது அது எழுப்புதலோடு சம்பந்தப்பட்டு நம்ம பேசுகிறதுனால எழுப்புதல் வருவதற்கு தடை என்ன, நம்முடைய வாழ்க்கையில சபையில ஊழியத்துல என்ன பிரச்சனை என்பதை குறித்தெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அது மாத்திரமல்ல, நேற்றைய தினத்தில் நாம் மீண்டுமாக ஆகாயினுடைய புஸ்தகத்தில் அதை குறித்து சிந்திக்கும் பொழுது தேவன் அந்த அஸ்திபாரத்தோடு வேலை நின்று போய் சோர்ந்து போய் தளர்ந்து போயிருந்த செருபாபேலும் மற்ற ஜனங்களும் அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். 15 வருடத்திற்கு மேலாக கிட்டத்தட்ட 16 வருடங்கள் வேலை நிறுத்தப்பட்டு விட்டது. அப்போ முடங்கி கிடக்கிற ஒரு வேலை நிமித்தமாய் ஜனங்கள் சோர்ந்து போயிருந்த பொழுது ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் அனுப்பி அவர்களை திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்துல அதனுடைய எஸ்ராவின் புஸ்தகத்துல நாம் 5ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்தோம். திடப்படுத்துகிறதை குறித்து நாம் வாசித்தோம். அப்போ ஆகாய் தீர்க்கதரிசி எப்படி திடப்படுத்துகிறார்? ஒரு பாகம் அவர் பலப்படுத்துகிறதோடு கூட இன்னொரு பாகம் ஜனங்களுடைய வீழ்ச்சிகளையும் குறைபாடுகளையும் சுட்டி காண்பித்து அந்த ஆலயத்தினுடைய வேலையை முடுக்கி விடுகிற அல்லது அவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியத்தை தான் நாம் வாசித்துக் கொண்டிருந்தோம். நேற்றைய தினத்தில் நாம் சிந்தித்தோம். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர் சொல்லுகிறார், வேலையை நடத்துங்கள் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்துகிறதையும், வேலையை நடத்துங்கள் என்று சொன்னால் ஊழியத்தை எப்படி செய்வது, ஒரு ஊழியத்திற்கு ஒரு எழுப்புதலுக்கு நாம் அதிலே பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எழுப்புதலினுடைய ஊழியத்தை எப்படி செய்ய முடியும், அந்த ஊழியத்தினுடைய அடிஸ்தானம் என்ன, சுவிசேஷம் என்ற ஒரு விஷயத்துல எப்படி நாம் செயல்பட வேண்டும், தேவனுடைய சீசர்களாக எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அநேகர் ஆண்டவருடைய நாமத்தினால இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக. இன்றைக்கு மீண்டுமாக நேற்றைக்கு வாசித்த அதே வசனத்தை மீண்டுமாக இன்னைக்கு நாம் வாசிக்க போகிறோம். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட யாராவது வாசிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் பேசிக் கொண்டிருக்கும் போது நேற்றைய தினத்தில் நாம் வாசித்தோம், வேலையை நடத்துங்கள், நின்று கிடக்கிற வேலையை தொடங்குங்கள், ஊழியத்தை தொடங்குங்கள், சுவிசேஷ வேலையை தொடங்குங்கள், எழுப்புதலுடைய வேலை தொடங்கட்டும் என்று சொல்லி ஆவியானவர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ வேலை தொடங்கப்பட்ட போது, வேலை தொடங்கி கொண்டிருக்கும் போது அந்த ஆலயத்தினுடைய வேலையையும் ஆண்டவருடைய வருகையையும் சம்பந்தப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். அங்கே சகல ஜாதிகளை நான் அசைய பண்ணுவேன், சகல ஜனங்களாலும் விரும்பப்பட்டவர் வருவார் என்று சொல்லி தேவனுடைய வருகையை குறித்து அதோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். அப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது, ஆலயம் கட்டுமான பணிக்கும் அவர் வருகிறதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. ஆலய கட்டுமான பணி என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் ஒரு எழுப்புதல் அல்லது ஒரு ஊழியம் அல்லது தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்துகிற ஒரு விஷயத்தை குறித்து நாம் ஒப்பிட்டு இந்த நாட்களிலே சிந்தித்துக் கொண்டு வருகிறோம்.
ஒரு எழுப்புதலுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ ஆலயம் கட்டப்படுவது, ஆலயத்தை வேகமாக கட்டுங்கள், ஆலயத்தினுடைய வேலையை நடத்துங்கள், நிறுத்தி விடாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஆகாய் தீர்க்கதரிசி செருபாபேலுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் உற்சாகப்படுத்துகிறது போல இன்றைய காலகட்டத்தில் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உற்சாகப்படுத்துகிறார். வேலை நிற்கக்கூடாது, வேலை தடைபடக்கூடாது, வேலை ஒரு நாளும் அது ஒரு இடத்துல நின்று விடக்கூடாது, வேலையை துவங்குங்கள் என்று சொல்லி ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஆலயத்தினுடைய வேலைக்கும் தேவன் வருகிறதற்கும் ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால், இந்த எழுப்புதலுக்கும் தேவனுடைய வருகைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். வேதத்துல வாசிக்கலாம் ஒரு 2 வசனத்தை. புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எதிர்பார்ப்புகள் என்ன? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல அதனுடைய கடைசி பகுதியில இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கைகளில் மிக பிரதானமான ஒன்று, நாம் யாரை ஆராதிக்கிறோமோ, யாரை தொழுது கொள்கிறோமோ அந்த தேவன் திரும்ப வரப்போகிறார். அவர் மீண்டுமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அப்போ அவருடைய வருகை மிக சீக்கிரமாய் இருக்க போகிறது. அப்போ இந்த எழுப்புதலுக்கும் அவருடைய வருகைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆலயத்தினுடைய கட்டுமான பணிக்கும் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டுகிறவர் வருகிறதற்கும் ஒரு உறவு இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய சீசர்களுக்கு கடைசியாக சில காரியங்களை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 3வது வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை, ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, நான் இருக்கிற அந்த பரலோகத்திலே நீங்களும் இருக்கும்படி, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். இதுதான் ஆண்டவர் அவர் பரமேறி போகிறதற்கு முன்பாக, அல்லது அவருடைய இந்த உலகத்தினுடைய ஊழியத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக சீசர்களிடத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, கிறிஸ்தவத்தினுடைய பிரதானமான ஒரு நம்பிக்கை என்ன இருக்குதுன்னு சொன்னா, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அந்த வருகை மிக சீக்கிரமாய் இருக்க போகிறது. அவர் நம்மை அவரோடு கூட பரலோகத்திலே எடுத்துக்கொண்டு போக போகிறார். அப்போ அதனாலதான் ஆகாய் தீர்க்கதரிசி சொல்றாரு, வேலையை நடத்துங்கள், ஊழியத்தை துவங்குங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்போ ஆலயம் கட்டுவதற்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கும் தேவனுடைய வருகைக்கும் ஒரு மிக நெருக்கமான உறவுகள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்போ ஆலயம் அந்த நாட்களிலே கட்டப்பட்டது, இந்த நாட்களிலேயும் ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது. அதை குறித்து நாம் சிந்திக்க போனோம் என்றால், ஆலயத்தை 2 விதமாக புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி சொல்லுகிறார், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல கற்களால் கட்டப்படுகிற ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டது. அதற்கு மேல அந்த பில்டிங் எழும்பாததுனால ஆகாய் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், வேலையை நடத்துங்கள், பில்டிங் எழும்பட்டும், கட்டிடம் எழும்பட்டும், சகல ஜாதிகளால் விரும்பப்படுகிறவர் வருகிறார் என்று சொல்லி ஆகாய் தீர்க்கதரிசி திடப்படுத்தி துரிதப்படுத்துகிறார். அப்ப புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல அதே ஆலயம் கட்டப்பட வேண்டும். அந்த ஆலயம் என்னன்னு சொன்னா, நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க, புதிய ஏற்பாட்டுல நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அப்போ ஒரு தனி மனிதனை ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நேரத்துல பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம்
19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும், பரிசுத்தவான்களுடைய அதாவது ரட்சிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் ஒரே நகரத்தாராயும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் இருக்கிறீர்கள். நல்லா கவனிங்க, அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் ஆலயமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் எல்லாரும் ஒரு வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாவது சொல்றாரு, நீங்கள் தான் ஆலயம். அப்ப நம்ம ஒருத்தரும் ஆலயம். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்ப இந்த ஆலயம் கட்டப்பட்டால்தான் அவருடைய வருகைக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. துரிதப்படுத்துகிறார். அதே நேரத்துல சகல ஜாதிகளும், அதாவது ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நபரும், அவங்க எங்க இருந்தாலும் சரி, அவர்கள் சரீரமாகிய சபையினுடைய ஒரு அங்கத்தினராய் மாறுகிறார்கள். அப்போ உலகம் முழுவதும் இருக்கிற விசுவாசிகள் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சபைக்குள்ளே சேருகிறதை இங்க வேதத்துல சொல்லுகிறது. அது மாளிகையாக இசைவாய் இணைக்கப்பட்டு ஒரு வாசஸ்தலமாக கட்டப்பட்டு எழும்பிக் கொண்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்ப எல்லா விசுவாசிகளும் சேருகிறது ஒரு ஆலயம், ஒரு வாசஸ்தலம், ஒரு மாளிகை. அதே நேரத்துல நீங்களும் நானும் ஒரு ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? எல்லா ஜனங்களும் இப்ப பாருங்க, ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு இத்தனை கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை லோடு கல் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கிறது இல்லையா? ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அப்ப அத்தனை லோடு கல் வந்தாதான் அது முழுமை அடைய முடியும். அப்போ தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலம், ஒரு யூனிவர்சல் சர்ச்சில் எத்தனை பேர் அங்கு வர வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டவர்கள் ஒரு கணக்கு இருக்கிறது. அத்தனை பேர் சபைக்குள்ள வந்தால் மட்டுமே ஆலயத்தினுடைய வேலை முடிவு பெறும். அப்போ அதற்காக தான் துரிதப்படுத்துகிறார். இன்னும் பாதியில நின்று கொண்டிருக்கிறது, அஸ்திபாரத்தோடு நின்று கொண்டிருக்கிறது. எல்லா ஜனங்களும் சபைக்கு வர வேண்டும், எல்லாரும் கூட்டி கட்டப்பட வேண்டும், அந்த மாளிகை எழும்ப வேண்டும். அது எழுப்பினால்தான் அவருடைய வருகை இருக்கும். அதனால துரிதப்படுத்துகிறார். மாளிகை எழும்பட்டும், ஊழியம் நடக்கட்டும், சுவிசேஷம் அறிவிக்கட்டும் என்று சொல்லி ஆவியானவர் மூலமாய் ஆகாய் தீர்க்கதரிசி பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, அப்போ சகல ஜனங்களும் கூட்டி கட்டப்பட வேண்டும் என்றால் ஒரு தனி மனிதன் சுவிசேஷத்தை அறிவித்தால்தான் அது நடக்க முடியும். எல்லா ஜனங்களும் எப்படி சபைக்குள்ள வர முடியும்? அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி ஜனங்கள் கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்போ சகல ஜனங்களும் வாசஸ்தலமாய் எழும்ப வேண்டும் என்றால் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய நீயும் நானும் அதற்கு ஆயத்தமாக வேண்டும். அதனால இன்னைக்கு சிந்தனைக்கு அந்த சகல ஜனமாகிய அந்த மாளிகையை கணக்கில் எடுக்காம நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில நம்ம ஆலயமா இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தையில இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, அன்றைக்கு செருபாபேலினுடைய காலகட்டத்துல கற்களால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆலயம் தடைப்பட்டது. அது கட்டி எழும்பப்பட வேண்டும். அதனால் அப்போதான் அவர் சகல ஜனங்களால் விரும்பப்பட்டவர் வருவார் என்று அன்னைக்கு சொன்னார். இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்துல நீங்களும் நானும் ஆலயமாயிருக்கிறோம். நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்களால் கட்டப்படுகிற ஆலயமாயிருக்கிறோம். நாம் கட்டி எழுப்பப்பட்டால் மட்டுமே, அல்லது நான் ஆயத்தமானால் மட்டுமே அவருடைய வருகை சீக்கிரம் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படின்னா இன்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆலயமாகிய நீங்கள் ஆயத்தமாகவில்லை என்றால், அது முழுமை அடையவில்லை என்றால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாது, ஜனங்களுக்குள் அறிவிக்கப்பட முடியாது. அப்ப ஜனங்களுக்குள் சுவிசேஷம் போகலைன்னா வாசஸ்தலம் கட்டி எழுப்பப்பட முடியாது. வாசஸ்தலம் பூர்த்தி ஆகவில்லை என்றால் அவருடைய வருகை தாமதித்துக் கொண்டே இருக்கும். எழுப்புதல் நடக்க வேண்டும், வாசஸ்தலம் கட்டப்பட வேண்டும். அதுவும் அவருடைய வருகையும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9லிருந்து 13 வரைக்கும் வேகமாக வாசிங்க.
கவனிங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதிக்கிறார், வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லி தாமதிக்கிறது கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் அவருடைய வாக்கு தத்தங்களை குறித்து அவர் தாமதிக்கவில்லை. ஒருவரும் கெட்டு போகாமல் ஒரு மனுஷன் கூட அவருடைய கணக்கில் இருக்கிறவர்கள் மிஸ் ஆகிவிடக் கூடாது என்று சொல்லி, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்மேல் நீடிய பொறுமை நம்மை நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் போதும் எல்லாம் பாருங்க, ஆகாய் சொல்றாரு, வானத்தையும் பூமியை அசைப்பேன், சமுத்திரத்தை அசைப்பேன், சகல ஜாதிகளை அசைப்பேன் என்ற மாதிரி அவருடைய வருகையில ஒரு பெரிய அசைவு உண்டாகும். அது நடக்கணும்னா இன்றைக்கு ஆலயமாகி நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்ப அவர் எதற்காக தாமதித்துக் கொண்டிருக்கிறார்? அவருடைய வாக்கு தத்தங்களை குறித்து தாமதிக்கவில்லை. ஆனால் அவருடைய கணக்குப்படி ஜனங்கள் வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்படவில்லை. அவருடைய கணக்கில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை. சுவிசேஷம் கிராமங்களுக்குள் போகவில்லை. சுவிசேஷம் பட்டணங்களுக்குள் போகவில்லை. சுவிசேஷம் தேவனால் முன்குறித்த நபருடைய காதுகளிலே சென்று சேரவில்லை. அதற்கு யார் காரணம்? நீங்களும் நானுமே காரணமாய் இருக்கிறோம். தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் போகாததற்கு நீயும் நானும் குற்றவாளி என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, உன்னுடைய என்னுடைய சரீரமாகி இந்த ஆலயம் அதற்கு ஆயத்தமாகாமல், இது கட்டி எழுப்பப்படாமல், இது முழுமை பெறாமல் இருக்கிறதுனால இந்த ஆலயத்துக்குள்ளிருந்து சுவிசேஷம் கடந்து போக மாட்டேங்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ளிருந்து சத்தியம் வெளிப்பட மாட்டேங்கிறது. இந்த ஆலயம் மூலமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, உங்க சரீரத்தை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். உன்னை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார். உன் சரீரம் ஆலயமாய் இருக்கிறது. அந்த ஆலயத்தினுடைய வேலை தான் ஆகாய் சொல்லுகிறார். வேலையை நடத்துங்கள், வேகமாய் அது கட்டப்பட வேண்டும், வேகமாய் அது உருவாக வேண்டும், அது முழுமை பெற வேண்டும். ஏன்? நீங்க முழுமை பெறும் போதுதான் உங்களுக்குள்ளிருந்து சுவிசேஷம் வெளியே கடந்து போக வேண்டும். அப்ப பாருங்க, ஆலயமாகிய நான் பூர்த்தி பெறாதபடிக்கு, முழுமை பெறாதபடிக்கு இருக்கிறதுனால என் மூலமாய் சுவிசேஷம் கடந்து போக மாட்டேன் என்கிறது. புதிய ஏற்பாட்டிலிருந்து சில காரியங்களை 6-7 விஷயங்களை நாம் சிந்திக்க போகிறோம். நம்முடைய சரீரமாகிய ஆலயம் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் கட்டப்பட வேண்டும், எந்தெந்த விஷயத்திலெல்லாம் சரியாக வேண்டும், எந்தெந்த விஷயத்திலெல்லாம் முழுமை பெறுவதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்போது, ஒருவேளை உங்களுடைய ஆலயத்தினுடைய பூர்த்தி பெறாத பகுதி எதுவாக இருந்தாலும், ஒருவேளை ஆவியானவர் உங்களோடு பேசினால், இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் சரீரமாகிய ஆலயம் ஒரு முழுமை பெறுவதற்கு நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் சீக்கிரம் வர வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வருகை என் நிமித்தமாய் தாமதப்படக்கூடாது ஆண்டவரே, சுவிசேஷம் என் நிமித்தமாய் தடைபடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்துல இன்றைக்கு தாழ்மையோடு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். வாசிக்கலாம். முதலாவது, நம்முடைய சரீரமாகி இந்த ஆலயத்துல என்ன மிஸ்டேக் நடக்கிறது, அது முழுமை பெறாததனுடைய தடை என்ன, அல்லது என் மூலமாய் சுவிசேஷம் போகாததற்கு தடை என்ன என்று சொன்னால் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்க சரீரம் தலை முதல் பாதம் வரைக்கும் உங்களுடைய எல்லா அவயவங்களும் சேர்த்து உள்ள சரீரம், அதற்கு பெயரை வேற வச்சுட்டாரு. இது டெம்பிள் ஆஃப் காட், இது தேவனுடைய ஆலயம். இது ஒரு ஆலயமா இருக்கிறது நம்முடைய சரீரம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆலயத்தை, அதாவது உங்க சரீரத்தை நீங்க கெடுத்து விடாதீர்கள். அப்ப பாருங்க, இந்த சரீரத்தை நான் கெடுக்கும் போது தேவனுடைய வேலை தடைபடுகிறது. எப்படி கெடுக்கிறேன்? என்னுடைய சரீரத்துல நான் எடுத்துக்கொள்ளுகிற உணவு மூலமா என் சரீரத்தை நான் கெடுக்கிறேன். பாருங்க, பல நேரங்கள்ல பெருந்தீனி தின்கிறதுனால நம்முடைய சரீரம் உற்சாகத்தை இழந்து விடுகிறது. நம்மால ஃபிட்னஸோட செயல்பட முடிவதில்லை, எழுப்பி பிரகாசிக்க முடிவதில்லை, கனநித்திரை வந்து விடுகிறது, ஜெபிக்க முடிவதில்லை, அசதி வருகிறது, வியாதி வருகிறது. இது உணவு எடுத்துக்கொள்ளுகிற விஷயத்துல. அடுத்தது வெளிப்பிரகாரமான விஷயத்துல நம்முடைய உடைகள், நம்முடைய அலங்காரங்கள்,
நம்முடைய எல்லா விதமான வெளிப்பிரகாரமான தோற்றங்களிலே நம்முடைய சிகை அலங்காரம் முதற்கொண்டு சரீரம் முழுவதுமே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உங்களை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு விதம் இருக்கிறது. உலகத்தான் வாழுகிறது போல ஹேர் ஸ்டைலை வச்சுக்கொண்டு உலகத்தான் வாழுகிறது போல நடை உடை பாவனையில இருப்பதற்கு அல்ல தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறது. உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்துல 12 முதல் 15வது வசனம் வரைக்கும் வாசிங்க. பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவர் இதை குறித்து எவ்வளவு கரிசனையோடு இருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம். எல்லாம் சாப்பிடலாம், எல்லாம் குடிக்கலாம், எல்லா மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், எல்லா மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம், எல்லாரும் மாதிரி மேக்கப் போடலாம், எல்லாம் பண்ணுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எனக்கு அது தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். நான் அதற்கு அடிமைப்பட மாட்டேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, கிறிஸ்தவனாய் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில, ஒரு சமர்ப்பணம் உள்ள ஒரு வாழ்க்கையில அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆண்டவர் பெரிய எழுப்புதலை செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை அவன் கொண்டு வந்து விட்டான். இது சாப்பிட்டுதான் ஆவேன், இது இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற பிடிவாதம் எதற்கு? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, பட் நான் அடிமைப்பட மாட்டேன். எனக்கு அருமையானவர்கள், நீங்கள் தான் அதை அடிமைப்படுத்தணும். நீங்க அடிமைப்படக்கூடாது. சரீரம் தேவனுடைய ஆலயம். உங்க விருப்பத்துக்கு உணவு அருந்த முடியாது. உங்களுடைய ஸ்டைலுக்கு நீங்க ட்ரெஸ் பண்ண முடியாது. உங்களுடைய இஷ்டத்திற்கு ஹேர் ஸ்டைல் வைத்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய இஷ்டத்திற்கு நகை உடை அலங்காரங்களை போட்டுக்கொண்டு உலகத்தான் மாதிரி நீ திரிய முடியாது. பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், யாரும் என்னை தடை பண்ண முடியாது, ஆனால் எனக்கு அது தகுதியா இருக்காது. ஒரு தேவ பிள்ளைக்கு அது தகுதியா இருக்காது. இது தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறதுனால், தேவன் இதுல வாசம் பண்ணுகிறதுனால் அவருக்கு யோக்கியதையாய் நான் இதை மாற்ற போகிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு காலேஜ் எடுத்துட்டா, பெரிய பெரிய கம்பெனிஸ் எடுத்துட்டா ட்ரெஸ் கோட் வச்சிருக்காங்க. அப்ப அந்த ட்ரெஸ் கோட் எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க ஒரு யூனிஃபார்மா இருக்கிறதுக்காக, அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க ஒரு டிசிப்ளினா இருக்கிறதுக்காக. தேவனுடைய ஆலயத்திற்கு ஒரு டிசிப்ளின் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கோடு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, வெள்ளை வெள்ளைதான் போடணும்னு சொல்லல, தகுதியான வஸ்திரங்களை நீங்க போடுங்க. தகுதியான வஸ்திரம். உங்களை பார்க்கிறவர்கள், உங்களுடைய நடை உடை பாவனை பார்க்கிறவர்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சுவிசேஷம். நீங்க போய் சொல்ல வேண்டாம், உன் வாழ்க்கை சாட்சியா இருக்க வேண்டும். முதலாவதாக, என் சரீரத்தை நான் கட்டுப்படுத்த வேண்டும். என் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. என் சரீரத்தை நான் கெடுக்க கூடாது. என் சரீரத்தை நான் கெடுத்தேன்னா இந்த மாதிரி காரியங்களில என் சரீரத்தினுடைய அந்த ஆலய பணி அல்லது முழுமை அடைவதற்கு நான் தடையா இருக்கிறேன். இது முழுமை அடையாததுனால சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டுகிறவர் வருகிறதற்கு தடையாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு தடையாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். முதலாவது. இரண்டாவதாக வாசிங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வசனம் வரைக்கும். கலாத்தியர் 5. மாம்சத்தினுடைய கிரியைகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. இந்த மாம்சம் செய்கிற கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள். பாருங்க, மாம்சத்தினுடைய கிரியைகள். ஃபர்ஸ்ட் என்னுடைய சரீரத்தை நான் கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்தது என் சரீரம் செய்கிற கிரியைகள். பாருங்க, கொலை விபச்சாரங்கள்லாம் கூட நம்ம பண்றது இல்ல, இன்னைக்கு பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதை விட அதிகமாக நம்ம செய்கிறது கோபங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த சரீரத்தினுடைய கிரியைகளில நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பாருங்க, என்னுடைய சரீரத்தை நான் பரிசுத்தமா வைக்கணும். இது ஆலயமா இருக்கு, நான் கெடுக்க கூடாது. அடுத்தது என்னுடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிற கிரியைகள், என்னுடைய சரீரத்தினுடைய செயல்பாடுகள்ல நான் கவனம் உள்ளவனா இருக்க வேண்டும். உங்க வீட்டுல நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் உங்களுடைய சண்டையை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? மற்றவர்களோடு பேசும்போது எப்போது டென்ஷனாவே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தையின் மூலமா அவர்களை ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியுமா? மற்றவங்க மேல பகைகள், விரோதங்கள், மன்னிக்காம மறக்காம வைராகியங்களை மனதுக்குள்ள வைத்துக் கொண்டு நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்க்கிற புறஜாதிகள் எப்படி உங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள்?
உங்களுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் ஒரு மாற்றம் வேண்டும். நம்ம எதற்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்? ரோமர் 8:29 சொல்லுகிறது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது உங்களை முன்குறிச்சிருக்கிறார். ஆவியின் கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். ஒருவேளை உங்களுக்குள்ள கோபங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள் இதெல்லாம் உலகத்தானுக்கு இருக்கிறது போல உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, உன் சரீரமாகிய ஆலயத்துக்குள் இருந்து புறப்படுகிறது, அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆலயம் தீட்டுப்பட்டு கிடக்கும் போது, ஆலயம் முழுமை பெறாதபடிக்கு இருக்கும் போது எப்படி சுவிசேஷம் வெளியே கடந்து போகும்? எப்படி தேவராஜ்யம் கட்டப்படும்? எப்படி தேவனுடைய வருகை சீக்கிரமா இருக்கும்? அவர் தாமதிக்கிறதுடைய காரணம் புரிகிறதா? ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை அசுசிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் நமக்குள்ள வைராக்கியம் இருக்கிறது. எத்தனை பேர் பேசாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒப்புரவாகாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் கீழ்ப்படியாம இருக்கிறீங்க? எத்தனை பேர் விட்டு கொடுக்காம இருக்கிறீங்க? எத்தனை பேர் மன்னிக்காம இருக்கிறீங்க? எத்தனை பேர் மறக்காம இருக்கிறீங்க? இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில முழுமை பெறாத இன்கம்ப்ளீட்டா இருக்கிற சில பாவங்கள், பிசாசு உனக்குள்ளே வைத்திருக்கிற சில ஏஜென்ட்டுகள். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அதெல்லாம் நீ கிளியர் ஆகிறதுக்கு ஒப்பு கொடுத்தால் ஆலய பணி முழுமை அடையும். ஆகாய தீர்க்கதரிசி சொல்றார், வேலையை நடத்துங்கள், சீக்கிரம் நடக்கட்டும், கிளியர் ஆக வேண்டியது கிளியர் ஆகட்டும், பரிசுத்தமாக வேண்டியது பரிசுத்தமாகட்டும், அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, மாம்சத்தினுடைய கிரியைகளை குறித்து நாம் கவனமா இருக்க வேண்டும். அதுல ஆலய கட்டுமான பணி தடைபட்டு கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்க வசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கண்ணியும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, உங்களையும் என்னை நம்பி தேவன் நம்முடைய சரீரத்தை ஆலயமாய் மாத்திட்டார். அவர் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? இந்த ஆலயத்தை கெடுக்க கூடாது. அடுத்தது, இந்த ஆலயத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைகளை குறித்து கவனமா இருக்க வேண்டும். கனிகள் மட்டும்தான் வெளிப்படணுமே ஒழிய மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா தேவனுடைய ஆலயம் முழுமை பெறலன்னு அர்த்தம். இன்னும் அறகுற கிறிஸ்தவங்களா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்மை கொண்டு ஒரு ஊழியம் நடக்காது, நம்மை கொண்டு ஒரு எழுப்புதல் நடக்காது, நம்மால ஆண்டவருடைய வருகை தடைபடுகிறது. அடுத்து மூன்றாவது, என்னுடைய சரீரம் ஆலயமா இருக்கும்போது, என்னுடைய சரீரத்தினுடைய கிரியைகளை நான் கண்ட்ரோல் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்துக்கு ஒரு காம்பவுண்ட் வேண்டும், இந்த ஆலயத்திற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். எதற்காக? சத்துரு உள்ளே வராதபடிக்கு இந்த ஆலயத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வீட்டுக்கு ஒரு கதவு இருக்கிற மாதிரி, நம்ம பூட்டு வைக்கிறது மாதிரி, ஒரு கேட் இருக்கிறது மாதிரி, தேவனுடைய ஆலயமாகிய உனக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? இந்த வேத புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது, எபேசியர் 6ல, துரைத்தனங்களோட, அதிகாரங்களோட, வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோட நமக்கு போராட்டம் இருக்கிறது. அந்த பொல்லாத ஆவிகள் எப்படியாவது இந்த ஆலயத்தை இடிக்க வேண்டும், இந்த ஆலயத்தை கெடுக்க வேண்டும் என்று இரவு பகலாக அது கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சத்துரு வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்ப அவன் இரவு பகலாக அலர்ட்டா இருக்கும்போது இந்த ஆலயத்துக்கு ஒரு ஃபென்ஸ் போட வேண்டாமா? இந்த ஆலயத்துக்கு ஒரு மதில் சுவர் எழுப்ப வேண்டாமா? இந்த ஆலயத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? அதைத்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இது ஆர்மர் ஆஃப் காட், இது சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரிச்சு கொள்ளுங்க, அது பாதுகாப்பு. பல கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில ஏன் வீழ்ச்சி தெரியுமா? ஏன் உங்களால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியல? ஏன் உங்களால ஜெபிக்க முடியல? ஏன் உங்களால சுவிசேஷம் அறிவிக்க முடியல? மாம்சத்தின் கிரியைகள் இருந்து ஏன் உங்களால விடுதலை பெற முடியல? பிசாசின் தந்திரங்கள்ல ஏன் உங்களால ஜெயிக்க முடியலன்னா, தேவன் கொடுத்த பாதுகாப்பு வளையத்தை எடுத்து போடுவதற்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம். என்னென்ன பாதுகாப்பு வளையம் பாருங்க. அதுல சத்தியம் என்ற வாசிங்க, சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்ன? சத்தியம் ஒன்றுதான், சுவிசேஷத்தினுடைய சத்தியம். இயேசுதான் இரட்சகர். அவர் மூலமாய் பாவ மன்னிப்பு, விடுதலை, மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், அடிப்படை சத்தியத்திற்கு மேல ஒரு கிறிஸ்தவன் நிக்கிறதே ஒரு பாதுகாப்பு வளையம். இன்னைக்கு பலருக்கு சத்தியம் தெரிகிறது இல்ல, எதை சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப சத்தியம் தெரியலன்னா வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒரு ட்ரூத் உனக்கு தெரிய வேண்டும். வேதத்தினுடைய அடிஸ்தான சத்தியம் என்ன?
அப்ப சத்தியம் என்னன்னு தெரியணும்னாலே நீ சத்தியத்தை கேட்க வேண்டும், ஆலயத்திற்கு போக வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். இது நம்மளால முடியல, அதனால உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அடுத்தது வாசிங்க. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்கள். நீதி செய்யறதுக்கு பேரு நெஞ்சுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி. நெஞ்சில் அம்பு போச்சுன்னா முடிஞ்சிச்சு. அப்போ நெஞ்சுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது நான் சத்தியத்தின் மேல நின்று கொண்டு நீதி செய்கிறதை குறிக்கிறது. அப்ப சத்தியம் தெரியாததுனால பல இடங்கள்ல நம்ம நீதி செய்யாமல் விடுகிறோம், அதுவும் பாதுகாப்பு இல்லாமல் போய் விடுகிறது. அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷத்தை எப்போதும் சொல்லுவதற்கு ஆயத்தமான ஒரு மனோபாவம் நமக்குள்ள இருக்கணும். அதுதான் பாதத்திற்கு பாதுகாப்பு. அப்ப சுவிசேஷத்தை குறிச்ச கரிசனை நமக்கு இல்ல, அது ஊழியக்காரங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதுனால உங்க காலுக்கு பாதுகாப்பு இல்ல. அப்புறம் எங்க சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கிறது? சும்மா சொன்னா பத்தாது, உன் காலுக்கு பாதுகாப்பு தேவை, ஒரு ஷூ தேவை, உன்னுடைய காலுக்கு அந்த பூட் தேவை, அதுலதான் நீங்க மிதிக்க முடியும். அதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. அடுத்ததாக விசுவாசம் என்னும் கேடகம். விசுவாசம் என்னும் கேடகம். நமக்கு விசுவாசமே இல்ல, பல காரியங்கள் இல்ல. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் என்பது கேடகம் மாதிரி. அப்படின்னா கேடகத்தை கையில தான் பிடிச்சிருப்பாங்க, எந்த டைரக்ஷன்ல பிரச்சனை வந்தாலும் அந்த டைரக்ஷன்ல திருப்ப முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எந்த டைரக்ஷன்ல சத்துரு போராட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த டைரக்ஷன்ல அதை எதிர்க்கக்கூடிய ஒரு கேடயம் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஏன் உங்க ஆலயம் முழுமை பெறல தெரியுமா? இந்த கேடயத்தை மிஸ் பண்ணி விட்டோம். அடுத்தது ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ஹெல்மெட். ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. என்னுடைய ரட்சிப்பினுடைய நிச்சயம், என்னுடைய ரட்சிப்பை குறித்துதான் என்னுடைய மனோபாவம், இது என்னுடைய தலைசீராவாய் இருக்க வேண்டும். அதை குறிச்ச உணர்வு எனக்குள்ள இல்லாததுனால என்னுடைய தலைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்காரு. எதிரியை வெட்டுவதற்கு பட்டயம் தேவை, ஒரு ஆயுதம் தேவை. அதுதான் தேவனுடைய வசனம். பைபிளை படிங்கன்னா அது படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டம். வசனத்தை படிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். கேட்டுக்கிறோம், யூடியூப்ல பாத்துக்கிறோம், வசனத்தை உட்கார்ந்து படிக்க மாட்டோம். ஏன்னா கருமையானவர்களே, வசனம் நீ படிக்க 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 உன்னுடைய கையில பட்டயம் ஸ்ட்ராங் ஆகி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து போய்விடக் கூடாது. எத்தனை வசனம் நீ படிக்கிறாயோ, எத்தனை வசனம் உனக்குள்ள போகிறதோ, அந்த வசனம் தான் முதல் சத்தியமாக சத்தியத்துல நிக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்யும். அடுத்தது உன்னுடைய கையில பட்டயமாக அது மாறும். பிசாசை முறியடிக்க முடியும், சத்துருவை முறியடிக்க முடியும். அந்த பட்டயம் பலருடைய கையில் இல்லாததுனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தோல்வி. சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சுக்கணும். அடுத்ததாக எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் போதும். ஆவியின் பட்டயம், சத்தியம் என்னும் பட்டயம், சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இப்ப பாருங்க, ஆலயமாக நம்முடைய சரீரத்தை சுத்தியும் பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த ஆயுதங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அது எங்க இருக்கு தெரியுங்களா? வேதம் என்ற பொக்கிஷத்துக்குள்ளாக இந்த ஆயுதங்கள் இருக்கிறது. என்னைக்காவது நீங்க திறந்து பார்த்திருக்கிறீங்களா? என்னைக்காவது இந்த ஆயுதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காரு, அதை எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நீங்க ஒரு நாள் அதை எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் இதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிசாசுக்கு தெரியும் இவனை தொட முடியாது என்று சொல்லி. ஒரு நாள் நீங்க இதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதை வைத்து சத்துருவின் கோட்டைக்குள்ள நீங்க கடந்து போக முடியும், சத்துருவை முறியடிக்க முடியும், அவன் எய்கிற அக்கினி அஸ்திரங்களை முறியடிக்க முடியும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உங்களுக்கும் எனக்கும் இந்த சத்தியத்தை படிக்கிறதும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுகிறதும் சோம்பேறித்தனமா இருந்ததுனால நம்முடைய ஆலயம் இன்னும் முழுமை பெறாமல் இருக்கிறது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. ஆகாய் சொல்லுகிறார், வேலையை நடத்துங்கள், முழுமை பெறணும், சீக்கிரம் பில்டிங் எழுப்புங்க, சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாகணும், ஜனங்களுக்கு சுவிசேஷம் போகணும், அதற்கு நீ சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு விசுவாசிக்கும் ஒரு தேவ பிள்ளைக்குமாக தான் ஆவியானவர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு விசுவாசியும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது நான்காவதாக 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்களேன் வேகமாக. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையா இரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். பாருங்க, முதலாவது என் சரீர ஆலயமா இருக்குது, அப்ப இதை இந்த ஆலயத்தை நான் கெடுக்க கூடாது. அடுத்தது இந்த ஆலயத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைகளை குறித்து நான் கவனமா இருக்கணும். மூன்றாவது இந்த ஆலயத்தை சுத்தி நான் அதை ப்ரொடெக்ட் பண்றதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இது நடக்கலன்னா தேவனுடைய வருகைக்கு இதுக்கும் தடையா இருக்கிறது, சுவிசேஷ வேலைக்கு தடையா இருக்கிறது. அடுத்தது ப்ரொடெக்ஷன் வந்துருச்சுங்களா,
அடுத்தது நான் செயல்படுகிற விதத்தை குறித்து தீமோத்தேயுல பேசுகிறார். ஒரு விசுவாசியும் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு ஊழியன் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றாரு. நீங்க எல்லாம் சத்தியத்தை படிச்சிட்டீங்க, சத்தியத்தின் மேலதான் நிக்கிறீங்க. அப்ப சத்தியத்தின் மேல நிற்கிற, சத்தியத்தை பட்டயமாய் வைத்திருக்கிற, விசுவாசத்தை கேடயமாய் வைத்திருக்கிற ஒரு நபரும் அவர்கள் வாய் திறந்து பேசுகிற உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். என்ன வேணாலும் பேச முடியாது, ஜனங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி பேச முடியாது, ஜனங்கள் விரும்புகிற மாதிரி நீங்க பேச முடியாது, ஆண்டவரை உங்க விருப்பத்திற்கு வளைக்கிற மாதிரி பேச முடியாது. சத்தியத்தின் மேல நிற்கிற மனிதன், சத்தியத்தை ஆயுதமாக பிடித்து கொண்டிருக்கிற மனிதன், பட்டயமாக பிடித்து கொண்டிருக்கிற மனிதன் உபதேசத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, உபதேசத்துல ஜாக்கிரதையா இல்லாத பல ஊழியர்கள், பல விசுவாசிகள் முகாந்தரமாக இன்றைக்கு என்ன நடந்துருச்சு, அவருடைய ஆலய பணி முழுமை அடையாதபடிக்கு, வாசஸ்தலம் கூட்டி கட்டப்பட முடியாதபடிக்கு எழுப்புதல் தடைபட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் உனக்கும் எனக்கும் சொல்லுகிறார், உன் வாயை திறந்து நீ சுவிசேஷம் சொன்னாலும் உபதேசம் சொன்னாலும் அந்த உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பேசுகிற வார்த்தை மிக கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்ததாக வாசிங்க, அதே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிங்களேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல், உபதேசம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, போய் சண்டை போடக்கூடாது. எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதிக்கிறதுல சமர்த்தனாகவும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவேளை தீமை வந்தால் அதை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி, உங்களை எதிர்த்து பேசுகிறவர்கள் நீங்கள் நின்று கொண்டிருக்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக, தேவன் அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதலை அங்கு அருளத்தக்கதாக, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள், பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த நபர் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அந்த மயக்கத்திலிருந்து வரும்படியாக கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தருக்கு நீங்க உபதேசம் பண்ணணும்னா, சுவிசேஷத்தை சொல்லணும்னா, நீங்கள் சத்தியத்துல நிக்காம, சத்தியத்தை பட்டயமாய் வைக்காமல், விசுவாசத்தை கேடயமாய் வைக்காம சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த எதிரில் இருக்கிற நபர் உங்களை கேள்வி கேட்கும் போது, உங்களுடைய விசுவாசத்தை குறித்து கேள்வி கேட்கும் போது, உங்களுடைய விசுவாசத்தை குறித்து தைரியமாக, சாந்தத்தோடு, நிதானமாக சொல்றதுக்கு உங்களுக்கு முடியணும்னா, நீங்க சத்தியத்தின் மேல நிற்க வேண்டும், சத்தியத்தை படிக்க வேண்டும். இல்லைன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது. நான் பலர்கிட்ட கேட்டிருக்கேன், இயேசு கிறிஸ்துவ தெய்வமா வணங்குறீங்க, ஓகே, உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு சொல்லிட்டு பல எவிடன்ஸோட உட்கார்ந்து பேசுறாரு. நான் கேட்கிறேன், நீங்க உங்க இயேசுதான் தெய்வம் என்று உட்கார்ந்து நிரூபிக்கிறதுக்கு உங்களால முடியுமா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நபர் உங்க முன்னாடி வந்து பல ஆதாரத்தோட வந்து நான் வணங்குறது தான் தெய்வம் என்று நிரூபிக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கும் போது, இல்ல இயேசுதான் தெய்வம் என்று நிரூபிக்கிறதுக்கு உங்களால முடியுமா? பலருக்கும் முடியாது. சும்மா இயேசு தெய்வம் சொல்ல முடியாது. சத்தியத்தை அறிந்தால்தான், சத்தியத்தின் மேல நின்றால்தான் நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ண முடியும். அப்ப பாருங்க, உங்க உபதேசத்தை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு ஊழியம் சும்மா நடக்காது, சுவிசேஷம் சும்மா நடக்காது. அதுக்காக பைபிள் படிங்க, செய்தி கேளுங்க, சபைக்கு வாங்கன்னு சொல்றது எதற்கு அப்படின்னா, உன்னுடைய ஆலயம் முழுமையாக வேண்டும். இன்கம்ப்ளீட்டா இருக்குது பலருக்கும். சத்தியம் தெரியல, வசனத்தை எடுக்க சொன்னா இன்னும் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு வித்தியாசம் தெரியல. ஒரு வசனத்தை சொன்னா இமிடியேட்டா பைபிளை திறந்து எடுக்க தெரியல. வசனத்தை படிக்கிறதுல திக்காம திணறாம படிக்க தெரியல. கேவலமா இல்லையா? சத்தியம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த சத்தியம் கையில கிடைக்காத ஒரு நாட்கள் வரப்போகிறது. அன்னைக்கு நீ கண்ணீர் வடிப்பாய். அதற்கு முன்னாடி காலையும் மாலையும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்துக்கு முன்பாக உட்கார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீ சத்தியத்தை படிக்காததுனால சுவிசேஷ வேலை தடைபடுகிறது. நீ சத்தியத்தில் நிற்காததுனால சத்தியத்தை பேச முடிகிறது. இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், அவருடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும்னா ஒரு விசுவாசியும் சத்தியத்தின் மேல நிற்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அப்ப தீமோத்தேயுக்கு சொல்றாரு, உன்னுடைய உபதேசத்தை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அடுத்ததாக 5ஆவதாக 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு அப்படின்றார்.
நம்ம ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, என்னை பின்பற்றுங்க அப்படின்றாரு. நான் ரோல் மாடல் அப்படின்றாரு. அவரால் எப்படி முடிச்சது? அதனாலதான் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ மாதிரியா இருப்பா. அப்ப பாருங்க, விசுவாசிகளாகிய நாம் மாதிரியா இல்லைன்னா எப்படி ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள்? நீங்க ஒரு விஷயத்துல, கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க சாட்சியா இருந்து பாரு, அவர்கள் உங்களை பார்த்து மனம் திரும்பி வருவாங்க. ஒரு சாதாரண பைப்ல தண்ணி பிடிக்கிற விஷயத்துல நீங்க மாதிரியா இருந்து பாருங்க. ஒருவேளை ஒரு கடையில போய் பொருள் வாங்குற விஷயத்துல நீங்க முன்னுதாரணமா இருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய விஷயத்துல நீங்க செய்ய வேண்டாம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல, சர்ச்சுக்கு வர்றோம், நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்துட்டாங்க, உங்களால சகிக்க முடியுதா? அப்போ அவளை தள்ளி விட்டுட்டு உட்காரணும்னு தான் நினைக்கிறோம். அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியறது இல்லை. அப்போ நம்ம மாதிரியா இருக்கிறதுக்கு நமக்கு தெரியறது இல்லை. நம்மளால மாதிரியா இல்லாததுனாலதான் நம் நிமித்தமாய் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, மாதிரியா இரு. நம்முடைய நடக்கை, பேச்சு எல்லாத்திலும் மாதிரியா இருக்க வேண்டும். நீங்க மாதிரியா இல்லைன்னா உங்க ஆலயம் முழுமையாகவில்லை. ஆலயத்தினுடைய வேலை நடக்கல. ஆகாய் சொல்றாரு, வேலை நடத்து அப்படின்னு. என்ன? மாதிரியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. ஆலயத்தை பரிசுத்தப்படுத்து. மாம்சத்தின் கிரிகளை எடுத்து போட்டு விடு. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள். உபதேசத்தை குறித்து தெளிவாய்க்கொள். சத்தியத்திற்குள்ளாக கடந்து போ. வசனத்தை புரட்டி படி. வசனத்தினுடைய ஆழத்திற்குள் போ. இதெல்லாம் நீ இருந்தாதான் மாதிரியா இருக்க முடியும். இதெல்லாம் செய்யாம ஒரு ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா, சத்துருவனுடைய அக்கினி அஸ்திரங்கள் உங்க மேல எழும்பும் போது நீங்க போன வேகத்துல திரும்பி வந்து விடுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஒரு எழுப்புதலுடைய வீரன் இந்த மாதிரி எல்லாம் தயாராக வேண்டும். அடுத்ததாக பாருங்க, ஒரு ஆலயமாக ஒரு மனிதன் எப்படி எழும்பணும்னு சொல்லி 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? தேவனுடைய சபையை எப்படி விசாரிக்க முடியும்? அப்ப பாருங்க, ஊழியம் செய்யறதுக்கு குடும்பத்தினுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுக்கு உனக்கு தெரியணும். குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு, மனைவியை பார்த்துக்கிறதுக்கு, பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு அல்லது கணவனை பார்த்துக் கொள்றதுக்கு உங்களால முடியல அப்படின்னு சொன்னா, உங்களால ஆண்டவருடைய ஊழியத்தை பொறுப்பாக செய்ய முடியாது. அப்போ சபை என்பது ஒரு குடும்பம். அந்த சபை சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா குடும்பம் என்ற ஒரு குடும்பத்துக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்ப நீங்க குடும்பத்துல சாட்சியா இல்லைன்னா, கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக உங்க குடும்பத்துல நீங்க முன்மாதிரி இல்லைன்னா உங்களால சபையில செயல்பட முடியாது, சமுதாயத்துக்குள்ளே போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறாரு, நீ சபையை குடும்பத்தை நடத்தலைன்னா நீ எப்படி சபையை நடத்துவா? எனக்கு அருமையானவர்களே, அடுத்தது ஆலயம் முழுமை பெறதுக்கு தடையா இருக்கிறது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள். அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். எப்படி இந்த குடும்பத்துல பேலன்ஸ் பண்றது அப்படின்னா, அப்போஸ்தலன் பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எப்படி குடும்பத்துக்குள்ள சாட்சியை காத்துக்கொள்ள முடியும்? அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனம் பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு, ஜெபத்திற்கு அல்லது ஊழியத்திற்கு, சாட்சி வாழ்க்கைக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செஞ்சிருங்க. முடிஞ்சு போச்சு. பாருங்க, நீ கரெக்டாக உங்க ஒய்ஃபை குறிச்சு நீங்க சத்தம் போட்டுறீங்கன்னா அந்த கரெக்ட் ஆகாது. புருஷன் சரியாகணும் நீங்க தலைகீழா நின்னாலும் சரி ஆகாது. சரி ஆகணும். சரிங்களா? இப்ப மாம்சத்துல இருக்கும்போது இமிடியேட்டா நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்காது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலன் பேதுரு மூலமாய், நீ விவேகமாய் நடந்து கொள். இது சமைச்சா உங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காதுன்னா நீ விவேகமா நடந்துக்கோ, சமைக்காத, அவ்வளவுதான். இத சொன்னா உங்க ஒய்ஃபுக்கு பிடிக்காதுன்னா விவேகமா நடந்துக்கோ, சொல்லாத, முடிச்சு போச்சு. அடுத்தது, நீங்க ஒருத்தர் கனப்படுத்திருங்க, என்கரேஜ் பண்ணிருங்க, முடிச்சு போச்சு. அப்ப பாருங்க, இதுதான் சத்துருவை முறியடிக்கிறதான ஒரு வேலை ஒரு குடும்பத்துக்குள்ள. இப்படி நீங்க குடும்பத்தை நடத்த தெரிஞ்சிட்டீங்கன்னா பிசாசை ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இது ஜெயிச்சிருச்சுன்னா நீங்க வெளியே போய் கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. எனக்கு அருமையானவர்களே, குடும்பத்துல நீங்க சரியா இல்லைன்னா நீங்க வெளியே போய் சரியா இருக்க முடியாது. ஊழியம் நடக்காது. ஏன் ஊழியம் நடக்கல? ஏன் எழுப்புதல் நடக்கல? ஏன் ஆண்டவருடைய வருகை வரல? உன் குடும்பத்துல உங்களுடைய ரோல் சரியாக இல்லை. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு அதை சரிப்படுத்த வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அடுத்தது, ஒரு ஆலயம் எப்படி சரியாக வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனத்தையும் வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3ம் 4ம்.
புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயை கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். எண்ணெயை கொண்டு போனார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்முடைய சரீரம் ஒரு ஆலயம். அப்போ செருபாபேலுடைய ஆலயம் வேகமா கட்டுன்ற ராகாய். ஏன் அப்படின்னா சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர் வரணும். அப்ப அதற்கு நீ சீக்கிரம் வேலையை நடத்துன்றாரு. அப்ப இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, உன் சரீரம் ஆலயமா இருக்குது, வேலையை நடத்து அப்படின்னு. என்ன அர்த்தம்? வேலை இன்னும் தடையா இருக்குது, இன்கம்ப்ளீட்டடா இருக்குது. அஸ்திபாரத்தோடு சிலது நிக்குது, சிலது லிண்டல் வரைக்கும் போயிருக்குது, சிலது பாதி செவரா நிக்குது, அறகுற வேலையா தான் நிக்குது. அதனாலதான் ஊழியம் நடக்கல, அதனாலதான் நம்மளால சுவிசேஷம் சொல்ல முடியல. அப்போ இந்த ஆலயத்தை நான் முழுமையாக்கணும்னா முதலாவது இதை நான் கெடுக்க கூடாது, கெடுக்கிற விஷயங்களை ஒதுக்கணும். அடுத்தது மாம்சத்தின் கிரியைகளை நான் வெளியிறக்கமாய் நான் பேசுகிற நடக்கிற விஷயத்துல நான் கவனமா இருக்கணும். அடுத்தது என்னுடைய ஆலயமாகிய சரீரத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் சர்வாயுத வர்க்கத்துல. அடுத்தது எனக்குள்ளாக சத்தியத்தின் மேல நான் நிக்கிறதுக்கு தயாராகி அந்த சத்தியத்தை உபதேசத்தை பேசுகிறதை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்போ என்னுடைய உபதேசத்தை குறித்து நான் ஞானம் உள்ளவனா இருக்கணும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று சொல்லி நான் தெளிவுள்ளவனா இருக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு, உன் சொந்த குடும்பத்தை உன்னால நடத்த முடியலன்னா எப்படி நீ தேவனுடைய ஆலயத்தை தேவனுடைய சபை விசாரிப்பாய்? அப்ப குடும்பத்திலேயே கரெக்டா இருக்கும். இதெல்லாம் நம்முடைய இன்கம்ப்ளீட்டடா இருக்கிற இந்த ஆலயத்தை பர்ஃபெக்டா முழுமை பண்றதுக்கான அட்வைஸ் அல்லது ஆலோசனை ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள இதுல ஏதாவது ஏரியால மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த ஏரியாவை நீங்க கட்டி முழுமையாகிறதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கடைசியாக 2 பேரை காண்பிக்கிறார். 10 கன்னிகைகளில 2 விதமான கன்னிகைகள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நீங்க அதை வாசிச்சீங்கன்னா மணவாளனுடைய வருகைக்காக தான் இவங்களும் ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்போ மணவாளன் எப்ப வேணாலும் வருவாரு. இவங்க என்ன பண்றாங்க? தீவெட்டிகள் எல்லாம் எடுத்து எல்லாம் ஆயத்தமா போயிருக்கிறாங்க. அதுல பிரிக்கிறார் ஆண்டவர். 5 பேர் எண்ணெயை கொண்டு போனவர்கள், 5 பேர் எண்ணெயை கொண்டு போகாதவர்கள். அப்ப பாருங்க, உங்க சரீரமாகிய ஆலயத்துல நீங்கள் ஆயத்தமாகிறதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எண்ணெய் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம் என்ன என்றால் பழைய ஏற்பாடுல சரி புதிய ஏற்பாடுல சரி அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்போ பலருக்கும் எண்ணெய் இல்லாததுனால, எண்ணெய் தீர்ந்து போனதுனால அவிந்து கிடக்கிறார்கள், எழுப்பி பிரகாசிக்க முடியல. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில எண்ணெயில நீ நிறைந்திருக்க வேண்டும், ஆவியில நிறைந்திருக்க வேண்டும், அபிஷேகத்துல நிறைந்திருக்க வேண்டும். அபிஷேகம் இல்லாதபடிக்கு நீ அவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. அபிஷேகம் இல்லாதபடிக்கு சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இல்லாதபடிக்கு நீ ஜெயிக்க முடியாது. சீசர்களை பாருங்க, நீ ஊழியத்துக்கு போகாதேன்ட்டாரு. ஏன்னா எல்லாமே இருந்தாலும் நீ உனக்கு எண்ணெய் இல்லையே, போகாத சொல்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே தாமதிக்காதபடிக்கு பிரசங்கம் பண்ணுகிறான் அப்போஸ்தலனாகிய பேதுரு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்குள்ள எண்ணெய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பலருக்கும் ஆலயம் பர்ஃபெக்டா இருக்குது, எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லைன்னா எப்படி பயன்படுத்த முடியும்? தீவெட்டி எரியாதே. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிறைய வேண்டும் என்று ஆவியானவர் இன்றைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆலயம் எங்கெல்லாம் இன்கம்ப்ளீட்டடா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சுருக்கமாக ஒரு 7 விஷயத்திற்குள்ளாக அதை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க அதை பைபிளை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் நீங்க ஆலயம் உங்களுக்கு இடிபாடுகளா இருக்குது, எங்கெல்லாம் முழுமையடையவில்லை என்பதை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். உன்னுடைய ஆலயத்தினுடைய வேலையை நடத்து என்று ஆவியானவர் இன்றைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆலயத்தினுடைய வேலை நடக்கலைன்னா எந்த நேரத்திலும் மணவாளன் வருவார். அந்த சம்பவத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. மணவாளனுடைய வருகை வந்துருச்சு. என்ன இருந்துச்சு? இவங்க கன்னிகைகளுக்கு திடீரென்று தீவெட்டியை பத்த வைக்கிறாங்க, எண்ணெய் இல்லை. என்ன பண்ணுவது? இவர்கள் எண்ணெய் வாங்குறதுக்காக ஓடுகிறார்கள். மணவாளன் வந்து விட்டார், கதவு அடைக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை எப்போது வேணுமானால் இருக்கும். நீங்க ஆயத்தமாக உட்கார்ந்துட்டே இருங்க. உங்களுக்காக ஆண்டவர் வெயிட் பண்ண மாட்டாரு. ஒருவேளை நீங்க ஆயத்தமாகணும்னு விரும்புகிறார். ஒருவேளை நீ ஆயத்தமாகிறதுக்கு விட்டு கொடுக்கலன்னா உன்னாலதான் ஊழியம் செய்யணும்ன்றது கிடையாது. உனக்கு பதிலாக 10 பேரை எழுப்புவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் உன்னையும் பரலோகத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஆயத்தமாகவில்லை என்றால், உன்னுடைய ஆலயமாகிய சரீரத்தை நீ பாதுகாக்கவில்லை என்றால், நீ சத்தியத்தில் நீ நிற்கவில்லை என்றால், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவில்லை என்றால், உன் குடும்பத்தை குறித்து நீ கவனமா இருக்கவில்லை என்று சொன்னால்
உன்னுடைய ஆலயத்துக்குள்ள எண்ணெய் இல்லைன்னு சொன்னா எந்த நேரத்திலும் மணவாளன் வரும்போது நீங்க அந்த 5 கன்னிகைகளைப் போல ஏமாந்து போனவர்களாய் நீங்க மாறி விடுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, 5 கன்னிகைகள் ஆயத்தமா இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமா இல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, திருடன் வருகிறது போல அவருடைய வருகை இருக்க போகிறது. எந்த நேரத்தில் அவர் வரப்போகிறார், அவர் வரும்போது நீ அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல், வாசிக்கலாம், ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சு முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 to 27 வரைக்கும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஒரு ட்ராக்ல பந்தய சாலையில ஓடுறவங்க எல்லாம் ஓடுறாங்க. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று ஒருத்தன் தான் பந்தயத்தை பெறுவான் என்று நீங்க அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாரும் ஓடுறாங்க, ஆனா நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். நான் நிச்சயம் இல்லாதவனாய் என்னுடைய ஓட்டத்தை ஓட மாட்டேன். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் மாட்டேன். சிலம்பத்தை ஆகாயத்துல சுத்த மாட்டேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். எனக்கு அருமையானவர்களே, பவுல் பாருங்க, அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கிறார். அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை பாதுகாக்கிறதுலையும் சுவிசேஷம் என்ற அந்த ஒரு ட்ராக்ல சரியா ஓடுகிறதுலையும் கவனமா இருக்கிறாரு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய வருகை என்றைக்கு வேணாலும் இருக்கலாம். உன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை நீ ஆயத்தமாய் வைத்திருக்கிறாயா? உன்னுடைய ஆலயத்திற்குள் எண்ணெய் இருக்கிறதா? உன்னுடைய ஆலயத்திற்குள் சத்தியம் இருக்கிறதா? ஆவியின் பட்டயம் இருக்கிறதா? சுவிசேஷம் என்ற ஆயத்தம் என்ற பாதரட்சி இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, ஆவியின் கனி இருக்கிறதா உன்னுடைய ஆலயத்திற்குள்ள? இதெல்லாம் இல்லைன்னு சொன்னா 5 கன்னிகைகள், அவர்கள் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, மணவாளன் வரும்போது நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். மயக்கத்தில் இருக்கிறீர்களோ? வசனம் படிக்காம கனநித்திரை வருகிறதா? நித்திரை மயக்கத்தில் இருங்க. ஆண்டவர் எந்த நேரத்தில் வரப்போகிறார். அவங்க வந்து கதவை தட்டுறாங்க, எஜமானே கதவை தரங்க, கதவை தரங்க. அவர் சொல்றாரு, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, சுவிசேஷம் ரொம்ப முக்கியம். அதை விட நான் பரலோகம் போறது அதை விட ரொம்ப முக்கியம். நீங்க ஆயத்தமா இருந்தாதான், உன்னுடைய ஆலயம் கட்டப்பட்டாதான் சுவிசேஷம் வெளியே போகும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யம் இங்கே திரும்ப வரும். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு இந்த சத்தியத்தை ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் உங்க சரீரமாகிய ஆலயத்துல எந்த பாகத்துல நீங்க குறைவுள்ளவர்களா இருக்கிறீங்க? நீங்க ஆயத்தம் இல்லாத இடம் எது? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி நான் நிர்விசாரமா இருக்க மாட்டேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் சரீரத்தை ஆலயமாய், என் சரீரத்தை நான் பர்ஃபெக்டாய், என்னுடைய சரீரத்தை ப்ரொடெக்டாய், என்னுடைய சரீரத்துக்குள்ள சத்தியமும் எண்ணெயும் ஆண்டவரே நிரம்பி வழிகிறதாய் நான் வச்சுக்குவேன். ஆண்டவரே, என் குடும்பத்துல நான் கரெக்டா இருப்பேன். ஆண்டவரே, என்னுடைய ரோல்ல நான் கரெக்டா இருப்பேன். ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களையும் கொடுங்க ஒரு நிமிஷம். இந்த பந்தய சாலையில் நீங்க ஓடுறவங்க எல்லாம் ஓடுறீங்க, ஆனா பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்கள் என்று ஆவியானவர் இன்றைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எல்லாரும் கண்களையும் மூடலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய்
அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகல ஜாதிகளால் விரும்பப்பட்டவர், சீக்கிரத்தில் நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. அதற்கு தடையா இருப்பது ஆண்டவரே ஆலயமாகி நாங்கள் ஆண்டவரே. இந்த ஆலயம் அஸ்திபாரத்தோடு நிற்கிறது, அரைகுறையாய் நிற்கிறது ஆண்டவரே. ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்றீங்க, வேலையை நடத்துங்கள் என்று சொல்லுகிறீங்கப்பா. என்ன வேலையை நடத்துவது? எங்க சரீரத்துல நிறைய குறைபாடுகள் இருக்குது, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைபாடுகள் இருக்கிறது, எங்களுடைய அபிஷேகத்துல குறைபாடுகள் இருக்கிறது, எங்களுடைய குடும்பத்துல குறைபாடுகள் இருக்கிறது, சமுதாய வாழ்க்கையில குறைபாடுகள் இருக்கிறது ஆண்டவரே. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருத்தர் மேலையும் ஆவியானவர் நீர் கிரியை செய்திருக்கிறதுக்காக எனக்கு நன்றி ஆண்டவரே. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுகிறார்கள், பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அப்போஸ்தலனாகிய பவுலை போல அந்த லக்கை நோக்கி ஆண்டவரே ஆயத்தத்தோடு புரொடெக்ஷனோடு வைராக்கியமாய் ஓடும்படியாய் நீர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ இவர்கள் மூலமாய் சுவிசேஷ வேலை பிரபல்யமாகட்டும், ஆத்தும அறுவடை நடக்கட்டும் ஆண்டவரே, எழுப்புதல் தொடங்கட்டும் ஆண்டவரே. தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலம் கட்டி எழுப்பப்படுவதாக. உடைய வருகை சீக்கிரமா இருக்கிறதுனால ஆயத்தமுள்ள கன்னிகைகளைப் போல மணவாளனுக்கு எதிர்கொண்டு வந்து ஆண்டவரே நீர் எந்த நேரத்திலும் வரும்போது நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.